இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன மத்துவதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான தெலுங்கு படத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. படம் முழுக்கவே வேற லெவல் பரபரப்பு. படம் முழுக்கவே அங்கங்கே ட்விஸ்ட்டு, இதுதான் ட்விஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது இல்லைப்பா, இது மேலே ஒரு ட்விஸ்ட்டு வருதுப்பா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஒரு விஷயம் யோசிப்போம், அதுக்குள்ளே படத்தில் வேறு லெவலில் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த படத்தை முழுசாக பாருங்கள். இந்த படத்துடைய ஒன்லைனர் கூட நான் சொல்ல போகிறதே இல்லை, ஏன்னா படம் அந்தளவுக்கு வருது. கண்டிப்பாக உங்களுடைய டைமுக்கு ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தை முழுசாக பாருங்க. கிளைமேக்ஸில் கூட ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு பேச்சுலர் ரூமை காமிக்கிறாங்க. இந்த ரூமில் மொத்தமாக 3 பேர் தங்கியிருக்காங்க. நம்ம ஹீரோடைய 2 ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ஃப்ரெண்டு வேலைக்கு போயிட்டா, நம்ம ஹீரோ வந்துட்டு டெலிவரி பாயாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு ஃப்ரெண்டும் டெலிவரி பாயாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் வீட்லேயே மொபைலை நோண்டிக்கிட்டு, கம்ப்யூட்டரை நோண்டிக்கிட்டு, ஏதாவது ஹாலிவுட் படம் பார்த்துக்கிட்டு சும்மா டைமை பாஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சவனே ஒரு சீரியல் பார்க்குறாரு. அந்த சீரியலில் ஒருத்தனை ஷூட் பண்ணிடுறாங்க. அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் போயிட்டு பார்க்குறப்ப, ஐயோ செத்துருவோன்னு பயமாக இருக்குடி, உன்னை தனியாக விட்டு போறண்டி அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு, எனக்கு ரொம்பவும் பசிக்குது, போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அதாவது குண்டு நெத்தியில் பாஞ்சிடுச்சு, அப்படியே ஓட்டையாக காமிக்கிறாங்க. இந்த ஆள் இங்கே பிரசாதம் வாங்கிட்டு சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் அந்த அம்மாவும் போயிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து ஊட்டுறாங்க. ஏமா உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொம்பளை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறா. நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி ரெடியாக அங்கேருந்து கிளம்புறாரு. மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட கேட்குறப்ப ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே ஈவினிங் வந்தோடனே கதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போகிறாரு. அங்கே ஒருத்தன் நின்றுட்டு உச்சா போயிட்டு இருக்கான். ஒரு குட்டி பையன் வெட்டிக்கிட்டே போனால் கீழே ஹவுஸ் ஓனரம்மா, ஏன்பா வாடகை கொடுக்கணும்ப்பா, பார்த்துப்பா வாடகை கொடுத்துட்டு போயிடுப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்குறாங்க. ஏமா ஃபஸ்ட்டு உன்னுடைய பையனை என் ரூமுக்கு பக்கத்தில் வந்து ஒன்றுக்கு போவேனான்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் இதே ஆஃபீஸில் தான் டெலிவரி பாயாக வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா மச்சான் லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஆமாம் இது பெரிய வேலை, கலெக்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போகிற வேலை, டைமுக்கு வேறு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்ப அந்த கம்பெனியுடைய மேனேஜர் சொட்ட மண்டையா வரா. என்னடா கதை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ண போகிறாங்க. இன்றைக்கி சம்பள நாள். நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சார் சம்பளம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் போயிட்டு நிற்கிறப்ப 4000 ரூபாய் தூக்கி கொடுக்குறான். என்னையா 11,000 ரூபாய் சொன்னால் 4000 ரூபாய் தான் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப, உன்னுடைய பெட்ரோல் சார்ஜ், உன்னுடைய வண்டி ரிப்பேர் ஆனது, போன மாதம் உன்னுடைய பர்த்டே கொண்டாடினது, இதெல்லாம் எந்த கணக்கில் வரும், இந்த கணக்கில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ காரணம் சொல்லிகிட்டே இருக்கான். அதை சொட்ட மண்டையா 11,000 ரூபாய் சொல்லிட்டு 4000 ரூபாய் தான் கொடுக்குறீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிக்கிட்டே அந்த காசை வாங்கிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏசுக்கு 3500 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. நீ நிறைய காசு வாங்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு 500 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு போகிறான். என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, கம்பெனியுடைய மெயின்டெனன்ஸ்க்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். சொட்ட மண்டையை அப்படியே பப்பரப்பான்னு சிரிக்கிறான். நம்ம ஹீரோ இங்கே புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போனால் அவசரமாக வந்துட்டு, ஏன்பா கொஞ்சம் வாடகை கொடுத்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரி, ஏன்பா கொஞ்சம் சாப்பாடு இருக்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் எவ்வளோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப 3000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 3000 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கேட்குறப்ப, வாடகை 2000 ரூபாய் தான், கரண்ட் பில் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, ஒரே ஒரு ஃபேன் மட்டும்தான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா உள்ள ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் 1 ஸ்டார் ஏசி. அடி பாவி, 1 ஸ்டார் ஏசியை வாங்கிட்டு எங்கள் தலைமையில் கரண்ட் பில்லை கட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கேட்குறான். ஒழுங்காக காசை கொடுத்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கிறப்ப மேலேருந்து ஒருத்தன் கீழே வரான். நம்ம ஹீரோ காசை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஃபஸ்ட்டு இந்த குசுமூட்டியை இங்கே சேர்க்காம பயங்கரமாக நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசு பயங்கரமாக கலாச்சிட்டு மேலே போகிறான். இங்கே நம்ம ஹீரோ மேலே போயிட்டு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காரு. இருந்த 3000 ரூபாய் அந்த பொம்பளை பிடிங்கிட்டா, மிச்சம் இருக்குது 1000 ரூபாய் மட்டும்தான், இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஏசு வந்துட்டு, மச்சான் இதை ஏன்ட்ட கூத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். அந்த 1000 ரூபாயும் காலி ஆயிடுச்சு. ஹீரோ குடிச்சிட்டு வரப்ப போதையில் பயங்கரமாக வளரிக்கிட்டே வராரு. இருந்தும் காசும் போயிடுச்சு, தம்மா துண்டு வேலை, இது மேலே அந்த வேலைக்கே நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே வரப்ப, மச்சான் உனக்கு வேலை செய்ய ஒழுங்காக தெரியவே இல்லை, நாளைக்கு காலை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். இப்போ மறுநாள் காலைல ஏசு செம்ம ஜாலியாக வேலை கிளம்பிட்டு இருக்கான். மச்சான் நீ மட்டும் இப்போ அவ்வளோ ஜாலியாக இருக்க, எனக்காச்சும் 4000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க, உனக்கு 3500 ரூபாய் தான்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அதெல்லாம் நிறைய ட்ரிக் இருக்குது, நான் உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். நான் எங்கேயும் வரல, நான் கிளம்பி ஊருக்கே போகிறேன், கிராமத்துக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடமுடிய ஆரம்பிக்கிறாரு. அடைச்சே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. கூப்பிட்டுக்கிட்டு போகிறப்ப நம்ம ஹீரோ கையில் 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு உங்கள் அம்மா கிட்ட போட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இல்லை எனக்கு ஒன்றும் தேவையில்ல, உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு, உனக்கு வந்ததே 3500 ரூபாய் தான், அதுலேயும் 500 ரூபாய் அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப, இந்த காசு நான் சேமித்த காசு, எனக்கு நிறைய டிப்ஸ்லாம் வருது, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. ஃபர்ஸ்ட் நீ இந்த வேலையோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அங்கே போனோடனே பயங்கர சிரிச்ச முகத்தோடு அவங்கள வரவேற்கணும். அவங்க நம்மளை பார்த்தோன்னே ரொம்பவும் சந்தோஷப்படணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு ஒரு ஃப்ளாட்டில் கதவை தட்டுறான். ஒரு பணக்கார வீடு மாதிரி தான் தெரியுது.
கதவை தட்டினவனே ஒரு தாத்தா வந்து கதை ஓப்பன் பண்ணுறாரு. இவன் உடனே பயங்கரமாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறான். சார் எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை பற்றிலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதுவும் இங்கிலீஷில் விசாரிக்கிறான். எதுவும் எனக்கு தேவையில்லைங்க, எதுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கத்திட்டு உள்ளே போகிறப்ப, சார் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களே அதான் டெலிவரி பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இயேசு சொல்கிறப்ப, இதை முதலையே சொல்லி தொலைய வேண்டியதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டு காசு எடுத்துக்கிட்டு வராரு. எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப 7500 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாரு. இவன் செக் பண்ணி பார்த்துட்டு, சார் 7000 தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறான். அவர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமாப்பா 500 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 500 கொடுத்து அனுப்புறாரு. அப்படியே இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டே இருக்கிறப்ப, என்னடா மச்சான் டிப்ஸ் கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்கன்னு ஒன்றுமே கொடுக்கல, செருப்பால் அடிக்காத குறைய அனுப்பிச்சு வச்சிருக்காங்களேடா அப்படின்ற மாதிரி ஹீரோ கீறாரு. உனக்கு தான் ஒன்றுமே தெரியல, டிப்ஸ் கிடச்சிருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள வந்து 500 எடுக்கிறான். அட பாவி இது எப்படா கச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாயை பழக்கிறாரு. டக்குன்னு இப்போ தான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஆள் 7500 தான் கையில் கொடுத்தாரு, நான் சைலண்டாக 500 மறைச்சி வச்சுக்கிட்டு 7000 தான் சார் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த ஆளுக்கு ஞாபகம் வருது போல, நம்மளுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸு இவங்கள மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணணும். எப்படியும் டெய்லி வீட்டில் இருக்க எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. இப்படி வயசான கிழடு கட்டிங்க மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் நம்ம பொருளை போயிட்டு எப்படியும் டெலிவரி பண்ண போகிறோம். நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடியே 5000 மேலே இருக்கிற பொருட்களாக பார்த்து எடுத்துக்கிட்டு போகணும். அப்படி போகிறப்ப மட்டும்தான் அவனுங்க 10-15 நோட்டாக கொடுப்பானுங்க. அந்த நோட்லேருந்து ஒரு நோட்டை மட்டும் சைலண்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு, சார் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க சார் அப்படின்னு சொல்கிறப்ப அவனுங்களும் கெத்தை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கவனிக்காமல் எடுத்து கொடுத்துருவாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, இதுக்கு பேர் டிப்ஸ் இல்லை திருட்டு அப்படின்னு சொல்கிறப்ப, இதுக்கு பேர் திருட்டு இல்லை, இதுக்கு பேர் பேக்கெட் பண்ணுறது. அந்த ஆளுக்கு இது ஜஸ்ட் ஒரு 500 மட்டும்தான். ஆனால் நமக்கு 500 அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி மாதிரி. இதை நீ ஏன் திருட்டுன்னு நினைக்கிற, அவங்களே கொடுத்தாங்கன்னு நினச்சி வேண்டியதான். அந்த ஆள்கிட்ட போயிட்டு கேட்டால் அந்த ஆள் கண்டிப்பாக தரப்போகிறது இல்லை, அந்த ஆளுக்கே தெரியாமல் எடுத்துக்கிட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நியாயமாக பேச ஆரம்பிக்கிறான். அவன் பக்கத்தில் இருக்க நியாயத்தை பேச ஆரம்பிக்கிறான். அதை திருட்டு பயலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிகிட்டே இருக்காரு. நீ திருட்டுன்னு நினச்சினா திருட்டு தான், ஆனால் நான் இதை எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, 6 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு வாட்டி கூட மாட்டினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்கிறான். அட பாவி 6 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கியா, 6 மாதத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. அவள்தான் ஹீரோ அப்படியே வாயை பிறந்துக்கின்னு உக்காண்டாரு. அட பாவி 1 லட்ச ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஹீரோ அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப, இப்போ மறுநாள் எந்திரிச்சு மாப்பிள்ளை மாதிரி பயங்கரமாக முடிகிடிலாம் வெட்டிட்டு சேவிங்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே அபி பார்க்குறான், என்னடா பிச்சைக்கார மாதிரி இருந்தவன் லட்சக்கார மாதிரி மாட்டினானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறப்ப, நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு 5000 மேலே இருக்க பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஃப்ளாட்டுக்கு போகிறாரு. அந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டு கீழே இருக்க செக்யூரிட்டி கிட்ட கையெழுத்துலாம் போட்டு எங்கே பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, பார்க்கிங் ஏரியா அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்க் பண்ணிட்டு திரும்புறாரு. அங்கேருந்து ஒரு பொண்ணு வேகமாக வந்து ரெட்டப்பாலத்துக்கு கீழே பார்க் பண்ணிட்டா. நம்ம ஹீரோக்கு இங்கே மணியின் ஒளியே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. சார் சாரி சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டக்குன்னு வண்டியை விட்டு எந்திரிச்சு வரா. ஏமா ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டாண்டை போடுமா அப்படின்றாரு. ஸ்டாண்டை போட்டு வந்துட்டு சாரி சார் எந்திரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கி விட்டுறப்ப, அங்கே இருக்கிற பேக்கில் இருக்க எல்லா பொருளையும் கீழே கொட்டி விட்டுட்டா. ஏமா தாயே தயவுசு நீங்கள் எந்த போயிடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஞ்சி கேட்குறாரு. சரி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோ இங்கேருந்து எந்திரிக்கிறப்ப கீழே ஒரு கவரை பார்க்குறது. அந்த கவரில் தேஜஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த பொண்ணு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு, உங்களுடைய கவர் கீழே விழுந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ளே ஏறாரு. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு கான்ஸ்டபிள் யார்ட்டையோ ஃபோனில் பேசிட்டு வந்துட்டே இருக்காரு. பக்கத்தில் ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். நான் ஆர்டர் பண்ணி 2 நாள் ஆச்சு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீ கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறங்குறாரு. அதே டைமில் அந்த ரவிக்கும் அந்த கான்ஸ்டபிளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது. 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ரூம் நம்பர் 401 கதவை தட்டுறாரு. ஒரு பாட்டி வெளியே வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பயங்கரமாக இங்கிலீஷ்லாம் பேசுகிறப்ப, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா இங்கேருந்து கிளம்பி போப்பா வீட்டில் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஏம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஆர்டர் பண்ணது தான் வந்துருக்குது, ஒரு 7500 காசை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. சரி ஓகே அதுவாப்பா, அதை வந்தோடனே சொல்ல வேண்டியதுனப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே போயிட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு பார்சலை கையில் வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. திருட்டு பயபுள்ள ஏதாவது ஏமாத்திட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த சாக்கில் ஏமா கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஆமாம் இவர் வீட்டுக்கு வந்திருக்க மாப்பிள்ள தண்ணி கொடுப்பாங்க, சோறு போடுவாங்க, பொண்ணை கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, என்னையா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி ரொம்ப ரஃபாக பேசிட்டாங்க. ப்ளீஸ் பாட்டி தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி ஓகே தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போயிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோ ஒரு 500 தூக்கி அப்படியே சட்டை பாக்கெட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறாரு. இந்த பாட்டி வந்தோடனே தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு, ஐயா 500 கம்மியாக இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல போக, டேய் 45 வாட்டி என்ன கொண்டு வந்திருக்கேன், கம்மியாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்கிறாங்க. நம்பிக்கையெல்லாம் எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்குறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ போய் சொல்கிற திருட்டு பயலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆயா ஜாக்கி ஜான் ஸ்டைலில் எகிரி ஒரே அடி. அவள்தான் ஹீரோ அச்சடியில் காசு பறந்து மேலே வருது.
அடோ பாவி திருட்டு பயலே அப்படின்னு சொல்லிட்டு ஆயா ஒன்னொரு அடி போல வரப்ப நம்ம ஹீரோ ஆயாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. ஆயா கீழே விழுந்தோடனே டெட் பாடி, அவள் தான் ரெஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, அப்படியே பதக்கிறாரு. ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் எடுத்துக்கிட்டு பார்சலையும் எடுத்துக்கிட்டு டப்பு டிப்பின்னு அங்கேருந்து கிளம்பி ஓட்டுறாரு. நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே ஒரு இல்யூஷன் மாதிரி, ஒரு இமேஜினேஷன் மாதிரி வராங்க. மச்சான் அந்த பாட்டியை அப்படியே விட்டு போனால் கண்டிப்பாக போலீஸ் வந்துட்டு உன்னுடைய DNA எல்லாம் அங்கே இருக்கும், கைரகையெல்லாம் பட்டிருக்கும், கண்டிப்பாக உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க, நீ தான் இங்கே வந்துட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு CCTV கேமரா ரெக்கார்ட்லாம் இருக்கும், நீ அந்த பாட்டியோடைய டெட் பாடி அப்படியே அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறப்ப இவன் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே போகிறாரு. மேலே போயிட்டு கவரை கையில் மாட்டிக்கிட்டு அந்த ஆயாவுடைய கை விரல் நகத்தெல்லாம் வெட்டி விட்டு அந்த ஆயாவை அப்படியே தரன்னு ஒழிச்சிக்கிட்டு போயிட்டு ஒரு ரூமில் படுக்க வைக்கிறாரு. டக்குன்னு வெளியே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறப்ப சும்மா காற்றுல ஆடி இருக்கும் அப்படின்ற மாதிரி இயேசு சொல்கிறான். இதே டைமில் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குண்டு போதும் இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த பொண்ணு என்னடானா ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வெளியே வந்துட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு அந்த பொண்ணு பாட்டுன்னு உள்ளே போகிறா. என்னடா வெளியே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ உள்ள போயிட்டாரு. இதே டைமில் அந்த பொண்ணு மறுபடியும் வந்துட்டு அங்கே ஓடிச்சு பார்த்தீங்களா, அதே சீரியலில் இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹாலில் உட்காந்துக்கிட்டு பல்லு தேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஜொல்லு ஊற்ற அந்த படம் பார்த்துட்டே இருக்கா. பொண்டாட்டி புருஷனுக்கு குண்டடி பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறப்ப, ஏமா நீ ரொம்பவும் கழிச்சு போயிருக்க, கொஞ்சம் இளநீர் குடிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளநீர் கடையில் நிப்பாட்டிட்டு இளநீர் வாங்கி கொடுக்குறான். எங்கே உனக்கு என் மேலே எவ்வளோ பாசங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை இளநீ குடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு இளநீ வெட்டுவேன். இளநீ வெட்டி அங்கே இருக்கிற ஒரு தட்டு மேலே போட்டுதான் அந்த தட்டு முழுக்க ஓட்டவாடியாக இருக்குது. அந்த ஓட்டவாடை பறந்து அந்த பொண்ணுடைய மண்டியில் பட்டு அந்த பொண்ணு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகுறா. இந்த சீனை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அட பாவீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் அந்த குண்டு போதும் இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஐயோ அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அப்படியே ப்ரஷ் பண்ணிக்கிட்டே ஜொல்லு வழியே அங்கேருந்து கிளம்பி போகிறா. இப்போ நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்குறாரு, என்னடா இது ஏதோ ஜொல்லு ஊற்றின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்படியே கவரில் தொட்டு பார்க்குறப்ப என்னடா மச்சான் ஏதோ பேஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு தண்ணி குடிக்கிறாரு. இந்த டைமில் அந்த பொண்ணு ஃபோன் பேசிக்கிட்டே வெளியே வரா. இப்போ தான் நம்ம ஹீரோவே பார்க்குறாரு, இப்படி ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்காம ஃபோனில் ஏதோ ஒரு பையன் கூட கடலை போட்டுக்கிட்டு நடந்து வரா. அந்த டைமில் யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு கதவை திறக்கிறா. அந்த செக்யூரிட்டி தான் வந்திருக்கான். உள்ள ஷவர் அடைச்சிக்கிட்டு இருக்கு. எத்தனை வாட்டி தான் சொல்கிறது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போயிட்டு சரி பண்ணியா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஆள் உள்ள போகிறான். நம்ம ஹீரோ அந்த டைமில் போயிட்டு பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. டேய் அவன் இங்கே தான்டா வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாரு. இந்த செக்யூரிட்டி உள்ளே வந்துட்டு ஷவரை சரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாத்ரூம்குள்ளே ஒரு கேமராவை ஒளிச்சு வச்சுக்கிது அந்த எடுபட்ட பையன். அந்த கேமராக்குள்ளே இருக்கிற மெமரி கார்டை மட்டும் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஷவரை சரி பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். என்ன சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இவன் பயந்துக்கிட்டு அந்த மெமரி கார்டை அந்த கக்குசுக்குள்ளேயே போட்டு ரெடி ஆகிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு நீ ஃப்ரீ ஷோ இல்லையா அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே அவன் அங்கேருந்து வெளியே கிளம்புறான். இந்த டைமில் அந்த கிளவி போயிட்டு பாட்டி பகலையே தூங்கிட்டு இருப்பியா, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறா. அந்த கிளவி எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. உடனே இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து வெளியே கிளம்புறா. நம்ம ஹீரோ இங்கேருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பேக்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டு கதை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வெளியே பக்கமாக தாப்பால் போட்டு போயிட்டு இருக்கா. அடி குண்டு போதுமே போகிற தாப்பாலாச்சும் ஓப்பன் பண்ணி விட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி அசிங்கமாக திட்டுறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ரெடியாக வந்து ஃப்ரெண்டுக்காச்சும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கு கால் பண்ணுறாரு. இயேசு கால் பண்ண மச்சான் நம்ம ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருக்கேன்டா, அப்புறமேட்டு ஃபோன் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். அதே போல் அபிக்கு கால் பண்ணால் அபியும் ஃபோன் போக மாட்டேங்குது. உடனே அபி இமேஜினேஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறான்னா நீ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்துட்டு ஹெல்ப் கேளு, வாட்ஸ்அப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கேனத்தனமாக வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறாரு. ஒரு ரூமில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் செத்து போன ஒரு டெட் பாடி ஒன்று இருக்குது, தயவுசெஞ்சு யாராவது வந்து கதை ஓப்பன் பண்ணி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுறாரு. மற்ற எல்லாருமே கலாய் ஆரம்பிக்கிறாங்க. மச்சான் நான் கூட ஒரு எரிமலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கே புலம்பிக்கிட்டே இருக்கிறப்ப யாரோ வந்து கதை ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற பெட்டு கீழே ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த குண்டு போதும் போயிட்டு ரவியை கூப்பிட்டுட்டு வரா. எங்கே உன்னுடைய பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த கிளவி இளையராவா சீக்கிரம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே குதிக்க ஆரம்பிக்கிறா. வெயிட் பண்ணுறி செத்துக்கிட்டு தொலைய போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஞ்சா சுருள் மாதிரி செஞ்சு கொடுக்குறான். அந்த பொண்ணு தம்மடிக்க ஆரம்பிக்கிறா. அப்பா சொர்க்கமே தெரியுதுடா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிக்கிட்டு அந்த கிளவிக்கு நீ கொடுத்தல ஒரு மருந்து, அந்த மருந்தை கலந்து கொடுத்துட்டேன், அவள் தான் இன்னும் 2 நாளைக்கு அந்த கிளவி எந்திரிக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி இந்த குண்டு போதும் வளரிடுறா. ஐயோ அப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இமேஜினேஷன் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறப்ப நம்ம ஹீரோ வேறு ஏதோ ரூமில் இருக்காரு. பக்கத்தில் பார்க்குறப்ப ஒரு டெட் பாடி இருக்குது. ஐயோ இது யாருடைய டெட் பாடின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ வேகமாக வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு கதவை லாக் பண்ணுறாரு. மேலே பார்த்தா ஒரு கேமரா இருக்குது.
ஐயோ கேமராவில் வேற மாட்டிக்கிட்டும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதறிக்கிட்டு அங்கேருந்து போகிறப்ப அங்கே இருக்கிற ஒரு பூத்தொட்டியை எட்டி வச்சுட்டு போயிட்டாரு. அதுவும் அங்கேருந்து உடஞ்சிருது. நம்ம ஹீரோ அங்கேருந்து வேகமாக ஓட்டாரு. ஓடி போயிட்டு இயேசு கால் பண்ணுறாரு. இயேசு வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு போகிறான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இயேசு பார்த்துட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அபியும் பார்த்துட்டு ஏன்டா அப்படி வித்தியாசமாக பண்ணுற, இது பேக்கை பேக் பண்ணிட்டு இருக்க, எங்கள் ஊருக்கு போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எது திடீர்னு ஊருக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை காது மேலேயே ரெடிச்சுட்டு பேகை கொட்டுறாரு. பேக் முழுக்க பணமாக இருக்குது. என்னடா பணமாக இருக்குது, நான் வந்துட்டு பேக் முழுக்க அந்த டெலிவரி பண்ண வேண்டிய பொருட்கள் மட்டும் தான் வச்சுருந்தேன், இது எப்படி பேக்குள்ளே வந்துச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி போயிட்டு 3 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, என்னடா பண்ணி தொலைஞ்ச, எப்படா இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கேட்குறப்ப நம்ம ஹீரோ நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிட்டாரு. ஆனால் பேக்குள்ளே எப்படி பணம் வந்துச்சின்னு மட்டும் தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஆட்டையை போட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் வெளியே ஓடி போயிடலாம், இல்லை மொத்தமாக ஒரு 50 லட்ச ரூபா ரூன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவனுடைய திருட்டு புத்தியை காமிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அபி என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடலாம், அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும், நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இயேசு போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பணத்தை பார்த்து அலைய ஆரம்பிக்கிறான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, பணத்தை கூட நம்மளே வச்சுக்கலாம், ஆனால் அங்கே 2 டெட் பாடி இருக்குது, நான் ஒருத்தவங்களை கொலை பண்ணேன், ஆனால் இன்னொருத்தவங்கள வேறு யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அந்த டெட் பாடி அங்கே எப்படி வந்துச்சு, 2 டெட் பாடியை நம்ம வந்துட்டு அப்புறப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் அங்கே நான் வந்துட்டு போனதுக்கான CCTV கேமரா ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, நான் வேறு சைன் பண்ணிட்டு போயிருக்கேன், அவங்க வேறு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நான் வசமாக மாட்டிக்கிட்டேன், அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோ இயேசு கிட்ட சொல்கிறாரு, இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்டா மச்சான் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். உன்னை நம்பிலாம் வீட்டில் வச்சுட்டு போக முடியாது, எடுத்துக்கிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி போயிட்டு காரை கொண்டு வரான். 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க. ஃப்ளாட்டுக்கு போனதுக்கப்புறம் எத்தனாவது ஃப்ளாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறான். 401வது ஃப்ளாட்டு அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருமே மாஸ்க்லாம் போட்டுட்டு மேலே போகிறாங்க. அப்படியே ஓரமாக நின்று எட்டி பார்க்குறப்ப அந்த ஃப்ளாட்டு அந்த வீட்டுக்கு வெளியே எந்த விதமான கேமராவுமே இல்லை. என்னடா கேமரா இருக்குன்னு சொன்னால் ஒரு கேமராவையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட் தானா, இந்த வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அம்மா சத்தியமாக இந்த ஃப்ளாட் தான்டா, ஃப்ளாட் நம்பர் 401 அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறப்ப அந்த பாட்டி ஃபோன் பேசிக்கிட்டு வெளியே வராங்க. டக்குன்னு நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு, இந்த கிளவி தானே சாகச்சிட்டு போனேன், டக்குன்னு பார்த்தா உயிரோட வந்து நிற்கிதா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு டெட் பாடி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி அந்த பக்கம் ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ சைலண்டாக போயிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ள டெட் பாடியை காணவே காணும். என்னடா இங்கேருந்து டெட் பாடியை கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு அங்கே டெட் பாடியை கூட காணும்டா அப்படின்னு சொல்கிறாரு. டேய் நல்லா யோசிச்சுப்பாரு, ஃப்ளாட் நம்பர் 401 இந்த கிளவியை பார்த்தியா, என்ன விஷயம் தான் ஆச்சு, நீ மறுபடியும் நல்லா யோசனை பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. எங்கடா மச்சான் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டே போயிட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ இப்போ 501வது ஃப்ளாட்டுக்கு வந்திருக்காரு. மச்சான் சத்தியமாக இங்கேருந்து தான் வெளியே வந்தேன், எப்படி அங்கேருந்து நான் இங்கே வந்தேன்னு தெரியல, இங்கேருந்து வெளியே வந்தது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அங்கே பாரு கேமரா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பூத்தொட்டியை தெரியாமல் இடிச்சு கீழே தள்ளி விட்டேன், அதுவும் உடஞ்சிருக்கு பாரு, கண்டிப்பாக இந்த ஃப்ளாட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப டெட் பாடி இருக்குது. உடனே நம்ம ஹீரோ ஏதோ பெருசாக தங்க புதையில கண்டுபிடிச்ச மாதிரி பாத்தியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அதை சனியை முடிச்ச உடனே டெட் பாடி பக்கத்தில் படுத்துட்டு இருந்துட்டு இப்போ வேற சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். போயிட்டு உன்னுடைய கைரேகையெல்லாம் அடி, இந்த ஆளை ஃபர்ஸ்ட் யாரு கொலை பண்ணன்னு பாரு, இது யாருடைய ஃப்ளாட்டுன்னு கண்டுபிடிக்கணும், உள்ள போயிட்டு தேடி பாருங்க அப்படின்னு சொல்றப்ப 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இயேசு போயிட்டு ஐயோ ஏமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னடா மச்சான் எதுடா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கேட்குறானுங்க. இங்கே என்னமோ இருக்குடா, ஏதோ பேய் இருக்கு போல, அந்த ஆளுடைய ஆத்மா இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பேயும் இல்லை நாயும் இல்லை, அங்கே ஒரு டோர் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பக்கம் சீக்கிரட்டான இன்னொரு ரூம் இருக்குது போல். அந்த ரூம்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப எக்கச்சக்கமான செடியை வளர்த்து வச்சுருக்காங்க. என்னடா இந்த ஆள் நேச்சர் லவர் போல் பயங்கரமாக செடியெலாம் வளர்த்து வச்சுருக்கான், அதுவும் வீட்டுக்குள்ளேயே வளர்த்து வச்சுருக்கான், நல்ல ஆள் போலப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு போகிறான். உடனே ஹீரோ சொல்கிறாரு, இது எல்லாமே கஞ்சா செடி, இவன் ஏதோ ஒரு போதைப் பொருளை தயார் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இது ரவியோடைய ஃப்ளாட்டு. நான் லிஃப்ட்டில் போகிறப்ப அவன் என்கிட்ட கேட்டான் 501வது ஃப்ளாட்டுக்கு ஏதாவது கொரியர் வந்திருக்கா, நான் ஆர்டர் பண்ணி 2 நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டான். கண்டிப்பாக இது அவனுடைய ஃப்ளாட்டை தான் இருக்கணும், அவன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. டேய் இந்த பொண்ணு எனக்கு தெரியும்டா, இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தேன், இந்த பொண்ணுடைய பேர் தேஜஸ் வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போகிறாரு. அந்த பொண்ணு அப்படியே மயக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது, மயக்கத்தில் இருக்காளா செத்து போயிட்டாளா அப்படின்னு கூட தெரியல. உடனே இயேசு என்ன பண்ணுறான்னா, மச்சான் நான் உயிர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய உதட்டை அப்படியே பிரித்து கிட்ட கிஸ் கொடுக்க போகிறான். சரியாக முச்சவன் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வாயோட வாய் வச்சு ஊதுனா அந்த பொண்ணுக்கு உசுறு வந்துடும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ ஊதுனா அந்த பொண்ணுக்கு உசுறு போயிடும்டா அப்படின்னு சொல்கிறப்ப உடனே அபி வந்து செக் பண்ணி பார்க்குறான். பல்ஸை செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான்.
ஆரம்பிக்கிறான். இது கண்டிப்பாக ரவியோடைய ஃப்ளாட் தான், ரவியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறானுங்க. டக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட், ரவியை யாரோ சாகடிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ரவியை யாரு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அபி நீ இங்கேயே வெயிட் பண்ணி இந்த பொண்ணை பார்த்துக்கோ, நானும் யோசுவும் போயிட்டு ஒரு முக்கியமான வேலையை பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு அந்த செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு, நீ அந்த பாத்ரூம்குள்ளே கேமரா செட் பண்ணியிருக்கல, அந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, எந்த கேமரா எந்த ஃபுட்டேஜ், நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் எதுக்கு இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மழுப்ப ஆரம்பிக்கிறான். இங்கே ஹீரோக்கு பயங்கர கொலவெறி, ஓங்கி ஒரே அடி காது மேலேயே. அவ்வளோதான் சார், குத்துறேன் சார், வாங்க சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு அந்த கதவை தட்டான். அந்த பொண்ணு வந்துட்டு கதவை திறக்கிறா. உனக்கு என்ன வேணும், எதுக்கு இப்போ வந்து கதவை தட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இவங்க 2 பேரும் பிளம்பர், நீங்கள் தான் தண்ணி சரியாக வரல அப்படின்னு சொன்னீங்களா, அதை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, சரி ஓகே போயிட்டு செக் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்ரூம்குள்ளே போயிட்டு அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் இருக்க மெமரி கார்டு எடுத்துக்கிட்டு ஃபோனில் போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதை ப்ளே பண்ணி பார்க்குறப்ப அந்த ரவி தான் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அந்த பேக்கில் போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது. இவன் எதுக்காக நம்மளை தூக்கி போட்டுக்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து நடந்து வராரு. திடீர்னு பார்த்தா அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆனது சரியாக தெரியாமல் போகுது. அப்படியே விட்டு தெரிய ஆரம்பிக்குது. அந்த டைமில் ஒருத்தன் ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து வரான். அவனுடைய பர்ஸ் கீழே விழுந்துடுது. அவன் ஃபோனில் என்ன விஷயம் சொல்கிறான்னா, சார் நான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி எத்தனை நாள் ஆகுது, வெரிஃபிகேஷனுக்கு எப்போ தான் வருவீங்க, நான் சீக்கிரமாக ஊருக்கு போனேன் சார், ப்ளீஸ் சார் ரெடி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு வரான். உங்கள் பேர் என்ன சார், நாங்கள் வெரிஃபிகேஷனுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க போல. இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பேர் தேஜஸ்வி தோட்டா அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இது போல் ஒரு பேரில் ஒரு என்வலப்பு தானே தூக்கி அந்த பொண்ணு கையில் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பர்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பர்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறப்ப அதில் ஒரு ஐடி கார்டு இருக்குது. அது இவருடைய பேர் தேஜஸ்வி தோட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஐயோ இது ஒரு பொண்ணுடைய பேர் இல்லையா, பையனுடைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பர்ஸை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஒரு ஷார்ப்பான பொருளை தூக்கி அபியை பிடிச்சி வச்சுக்கிட்டு, இவனை குத்தி கொலை பண்ணிடுவேன், எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு அவனை கொலை பண்ணீங்க, எதுக்கு என்னை பிடிச்சி வச்சிருக்கீங்க, இங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே கேட்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ உடனே போயிட்டு அந்த பொண்ணை காது மேலேயே ஒரு அடிச்சு அந்த பொண்ணை கட்டி போட்டு, இங்கே என்ன விஷயம் நடக்குது, நீ வந்து அப்போ என்ன விஷயம் நடந்துச்சு, நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்த, எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு அப்படியே சொல்கிறா. நமக்கு ஃப்ளாஷ்பேக்காக காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ட்ரக் டீலர். ரவி கிட்ட தான் மாதம் பணத்தை கொடுத்துட்டு ட்ரக்கை வாங்கிட்டு போவா. இந்த வாட்டியும் அதுக்கு தான் வந்திருக்கா. ரவியை பார்த்துட்டு, உனக்கு பணம் கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு, எப்போ தான் நீ சப்ளை பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இன்னும் ஒரு 10 நாள் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, எனக்கு உடனே வேணும், நான் எவ்வளோ நாள் ஆனாலும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, மிச்ச பணத்தை எப்போ தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறான். நான் கையோடவே கொண்டு வந்திருக்கேன், ஏற்கனவே 30 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், இல்லை ஒரு 50 லட்ச ரூபா இருக்குது, இப்போ எவ்வளோ நேரம் ஆகுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இன்னும் ஒரு 10 மணி நேரம் ஆகும், சமைச்சிக்கிட்டு இருக்கேன், குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே கிருகிருன்னு கேராகி போகிறா. அடி பாவி, என்னடி இன்னுமாடி இந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஸ்பெஷலாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கை தூக்கி காமிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதான் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அப்படியே அவன் பவுடரை போட்டுக்கிறான். இந்த பொண்ணு ஊசியை போட்டுக்கிறா. பயங்கர கன்றாவியான வேலைலாம் பண்ணுறாங்க. இந்த டைமில் யாரோ வந்து கதவை வேற தட்டுறாங்க. இந்த டைமில் எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி போட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த கான்ஸ்டபிள் வந்திருக்காரு. என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன், தேஜஸ்வியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கேட்குறாரு. தெரியும், கொஞ்சம் பழக்கமான ஒரு பொண்ணு தான், அடிக்கடியே போயிட்டு பார்த்துட்டுலாம் வருவேன், 2 பேருக்குள்ளேயுமே ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, எதுவாக இருந்தாலும் உள்ளே போயிட்டு பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்துக்கிறாரு. இவர் கேள்வி கேட்டே இருக்காரு, அவனும் பதில் சொல்லிட்டே இருக்கான். தேஜஸ்வி பொண்ணு இல்லை பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிள் சொல்கிறப்ப, ஓ பையனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்குறான். அப்போ இவனுடைய மூக்கில் லைட்டாக பவுடர் இருக்குது. என்னடா மூக்கில் ஏதோ வெள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அது ஒன்றும் இல்லை சார், பான்ஸ் பவுடர், மூஞ்சில் அடிச்சா மூளை லைட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக புழுகுறான். நீ ரொம்பவும் போய் சொல்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ட வந்து பார்க்குறப்ப ஏதோ ஸ்மெல் வருது. அடப்பாய், போதைப் பொருள் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காது மேலே அடிக்கிறாரு. சப்ளை பண்ணுறியா இல்லை யூஸ் மட்டும் தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, சார் அப்படிலாம் இல்லை சார், எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார், அடிலாம் வேணாம் சார், ஒரு 50 ரூபா கொடுக்குறேன் வாங்கிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்கிறான். என்னது 50 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு காது மேலேயே போட்டு பழையர் அடிக்கிறப்ப, சார் 10,000 ரூபாய் சார், 10,000 ரூபாய் கொடுக்குறேன் சார், ப்ளீஸ் சார் அப்படியே விட்டுருங்க சார், இந்த விஷயத்த பேச வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிட்டே இருக்கான். உள்ள என்னமோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு பார்க்குறப்ப ரேக்கு முழுக்க புக்காக அடுக்கி வச்சிருக்கான். என்னடா பயங்கரமான படிப்பாளியாக இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கேட்குறாரு. அந்த பக்கம் ஒரு டோர் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. சார் உள்ளலாம் போகாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிட்டே இருக்கிறப்ப இவரும் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு பார்க்குறப்ப உள்ளே போயிட்டு அந்த செட்டப்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அட பாவி, எவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்டு எனக்கு ஜஸ்ட் 50 ரூபாய் கொடுத்து அனுப்பலான்னு பார்த்தல, எனக்கு இப்போ 30 லட்ச ரூபாய் வேணும், 30 லட்ச ரூபாய்க்கு ₹1 கம்மியானா கூட என் கூட போலீஸ்க்குவா, நான் போயிட்டு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு வரேன், உடனே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. இல்லை சார் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு அங்கேருந்து ஏந்திரிக்கிறான்.
இந்த பொண்ணுடைய பேரு மைரா. அந்த பொண்ணு வந்துட்டு இந்த போலீஸ்காரனை பிடிச்சிட்டு, நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன், ஓவராக தொகிர்னு இருக்கேன், ஏன்னா அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறா. போலீஸே அசிங்கமாக திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறப்ப அந்த பொண்ணு அங்கேருந்து ஒரு குச்சி எடுத்து போலீஸுடைய கழுத்துலேயே ஒரு சுருகுறா. போலீஸ் மேலேயே கையை வச்சிட்டிங்களா, அவள் தான் அவங்க கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து போகிறாரு. அடி மயிரா என்னடி பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். ஆமாம், என் மேலேயே கையை வச்சா சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. போலீஸ் வேறு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. ரவி போயிட்டு பார்க்குறப்ப போலீஸ் கீழே விழுந்து செத்து போய் கிடக்கிறாரு. மைரா வந்துட்டு, எப்போ என்னுடைய விஷயம் ரெடி ஆகும், சீக்கிரம் ரெடி பண்ணிக்கொள்ளு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குறா. அடி பாவி, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு அசால்ட்டாக பொருள் வேணும்னு கேட்டுட்டு இருக்கியடி அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் டீல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு மறுபடியும் யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இவன் போயிட்டு கதவை திறந்து பார்க்குறப்ப அந்த குண்டு போதும் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கதவை தட்டுது. இப்போ நான் பிஸியாக இருக்கேன், அப்புறமேட் வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புறாரு. இல்லை நீ உடனே வா, நான் காசு கொடுத்தேன்ல, சீக்கிரம் வா, கஞ்சாவை எடுத்துக்கிட்டு வா, அடிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்றா. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கஞ்சா எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இந்த விஷயம் தான் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ரவியை நான் ஒன்றும் கொலை பண்ணல, நம்ம 4 பேரும் இது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், உனக்கு நான் எவ்வளோ பணம் வேணால் கொடுக்குறேன், எனக்கு தேவை அந்த பொருள் மட்டும்தான், அதை எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன், எல்லாத்தையுமே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அபி கத்த ஆரம்பிக்கிறான். போலீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே சரி எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மைரா கிட்ட கேட்கிறப்ப, உனக்கு எவ்வளோ வேணாலும் கொடுப்பேன், 1 கோடி ரூபாய் கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. உடனே இந்த பக்கம் அபி கத்துறா, மச்சான் அதை மட்டும் நம்பாத, போலீஸ்க்கு போயிடலாம் அப்படின்றான். நம்ம ஹீரோ உடனே அங்கே இருக்கிற ஒரு மண்வெட்டி எடுத்து அபியோடைய மண்டிலே அடிக்கிறாரு. எதுக்கிட்ட அவன் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வந்து தடுக்கிறப்ப, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா ஃபுட்டேஜே காமிக்கிறாரு. ஆக்சுவலாக அதுக்கப்புறமும் அந்த வீடியோ ப்ளே ஆகிருக்கு. அந்த விஷயத்தை நம்ம ஹீரோ பார்த்துருக்காரு. ரவியும் அபியும் சேர்ந்துட்டு தான் நம்ம ஹீரோவை பேக்குள்ளே தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. என்ன விஷயம் தான் ஆச்சு, உனக்கும் ரவிக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு எங்களை அப்படி ஏமாத்துற, என்ன பிளான் பண்ணி இங்கே கூப்பிட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. அப்படியே இந்த மண்வெட்டியை கழுத்தில் வச்சு கேட்குறப்ப நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்ல ஆரம்பிக்கிறான். நானும் ரவியும் சேர்ந்துட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு செய்ய தெரியும், அவனுக்கு விற்க தெரியும். அவன் தான் வந்துட்டு பிஸ்னஸ் டீலிங்லாம் பண்ணிப்பான். நான் எப்பவும் போல் நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்குறப்ப ஒரு டெட் பாடி இருந்துச்சு. அப்படியே நான் என்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு பார்க்குறப்ப அங்கே இந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தா. இந்த பொண்ணால் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய மண்டிலே அடித்து இந்த பொண்ணை மட்டை பண்ணிட்டு ரவிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான். உடனே நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம், நம்ம இங்கேயே இருந்தால் கண்டிப்பாக மாட்டிப்போம், போலீஸை வேற சாகடிச்சிட்டு இருக்கோம், சீக்கிரம் பேக்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்ப நான் எப்படி வர முடியும், என்னை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து போகுது என்னுடைய ஐடி கார்டு, நான் எங்கே போவேன் எங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், நான் கிளம்புனா மாட்டிப்பேன், நீயே ஏதாவது ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த டைமில் நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணியிருக்காரு. அந்த மெசேஜை அபி எடுத்து பார்க்குறான். அபிக்கு இந்த மெசேஜை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வருது, இவனை மாட்டி விட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் ரவியும் சேர்ந்துக்கிட்டு அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்குறப்ப ஹீரோ மயக்கத்தில் இருக்காரு. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பேக்குள்ளே நம்ம ஹீரோ தூக்கி போட்டுக்கிட்டு கீழே கொண்டு வந்து நம்ம ஹீரோ தான் அங்கே வந்துட்டு கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் டெலிட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பயும் ரவி பயந்துட்டே இருக்கான், செமையாக மாட்டிக்கிட்டோம், என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் என்னை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவியுடைய கழுத்தை நெரிச்சு ரவி அங்கேயே கொலை பண்ணுறான். கொலை பண்ணிட்டு அங்கே இருக்கிற பணம் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து அவனுடைய பேக்கில் போட்டு ரவியோடைய டெட் பாடியை கொண்டு போயிட்டு ஒளிச்சு வச்சுட்டு வந்து பார்க்குறப்ப பணப்பையை காணும், நம்ம ஹீரோவையும் காணும். நம்ம ஹீரோ மறந்தாப்பில் அந்த பணப்பையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு. அங்கே நீ வீட்டுக்கு வந்துட்டு அந்த பணப்பையை காமிக்கிறப்ப இது என்னுடைய பணமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். உன்னை எப்படியாச்சும் அங்கே கொண்டு போய் மாட்டி விட்டு இந்த பணத்தை நான் எப்படியாச்சும் ஆட்டையை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். இப்போ தான் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, நம்ம 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு பார்ட்னர் ஆகிடலாம், 3 பேரும் இந்த பணத்தை பிரிச்சுக்கலாம், நான் சொல்கிறத கேளுறா அப்படின்னு சொல்கிறப்ப 3 பேரும் மாற்றி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கூடவே இருந்து குழி பறிச்சுட்டு ஏதோ நியாயஸ்ன மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. 3 பேரும் மாற்றி பயங்கரமா சண்டை போட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த மண்வெட்டி எடுத்து அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த கொக்கையின் போதைப் பொருள், அந்த போதைப் பொருள் அடிச்சு உடைச்சிடுறாரு. இங்க மைரா பயங்கரமா கத்துடா, அடப்பாவி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சரக்கை உடச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துடா. நம்ம ஹீரோ அடிச்சு அடியில அங்க இருக்கிற கேஸ் எதுவும் லீக் ஆயிட்டு இருக்கு போல, அது அப்படியே டமால்னு வெடிச்சு சதறுது. அது வெடிச்சதுல அங்க இருக்கிற போதைப் பொருள்லாம் இவங்களுக்கு மேல பட்டு இவங்க எல்லாருமே அப்படியே பயங்கரமா போதை ஆயிட்டாங்க. எல்லாருமே கிருகிருன்னு அடிச்சு நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஏதோ ஸ்பேஸில் இருக்க மாதிரி தெரியுது. அபியோட பக்கத்தில் இருக்கிறான். நம்ம ஹீரோவும் அபியும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ சூப்பர்மேன் சண்டை போடுற மாதிரி ஸ்பேஸ்லேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் மட்டையாய் கீழே விழுகிறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இயேசுவும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு போலீஸ் உட்காந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீங்கள் 2 பேரும் பல மாதங்களுக்கு அப்புறம் இப்போ தான் ரிகவரி ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாரு. அப்போ மற்ற 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க 2 பேரும் ரிகவரி ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்
சொல்கிறாரு. சரி எங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், ப்ளீஸ் சார் வெளியே விட்டுருங்க சார், வெளியே விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டப்ப நம்ம 2 பேரும் ஒரு டீலிங் போட்டுக்கலாம், அந்த பணத்தெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க, மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களை வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் டீல் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் எல்லா பணமும் அங்கே தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நான் எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணிட்டேன், அந்த ரூம் முழுக்க நிறைய சிசிடிவி கேமராஸ் இருக்குது, அந்த பேக்கில் வெறும் 5 லட்சம் மட்டும்தான் இருந்துச்சு, மிச்ச பணம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அட பாவி மச்சான் மற்ற பணம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. சாரிடா மச்சான் தப்பாக நினச்சிக்காத, எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச பணத்தை வீட்டில் தான் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யேசு சொல்கிறான். சரி ஓகே ஒட்டியே கொடுத்துடலாம், நம்ம வெளியே போகிறது நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் நியூஸ் ஓடுது. நியூஸில் இந்த போலீஸ் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே நடந்த சம்பவம் எல்லாத்துக்குமே அபியும் மைராவும் தான் காரணம், அவங்க 2 பேரும் குற்றவாளிகளே இல்லை, நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு மறுபடியும் சீரியல் ஓட ஆரம்பிக்குது. அந்த சீரியலை நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சீரியலில் சார் நீங்கள் கொஞ்சமாச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கோங்க சார், வாங்க சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வார்ட் பாய் கூப்பிட்டுட்டே இருக்கிறப்ப டாக்டர் வெளியே வந்துட்டு உங்கள் ஒய்ஃபு பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோயோ பொண்டாட்டி போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போயிட்டு பார்க்குறப்ப அந்த ஓட்டவாட தலையில் விழுந்ததுக்கு பெரிய கட்டு போட்டு வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு இழுத்துக்கிட்டே இறந்து போகிறா. ஐயோ போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுபடியும் வந்துட்டு நியூஸ் ஓட ஆரம்பிக்குது. நம்ம தலைவன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்லாம் இதுக்கு மேலே செல்லாது, நாங்கள் டிமானிட்டைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வருது. இந்த சீனில் இது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிகிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.